நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து இந்த மாதிரி தர்ணி ஸ்கூல்லேருந்து யோகா திருப்பூர் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருக்கேன். அதில் இந்த மாதிரி திருப்பூரில் 100 பங்கேற்ற ஸ்கூல் வந்திருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நான் தேசிய அளவில் எங்கள் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு நான் பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஸ்டேட் லெவலில் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன். தேசிய அளவுலேயும் நான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த லெவலுக்கு யோகாவில் கஷ்டப்பட்டீங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு? நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்லா பண்ணணும், கையெல்லாம் நல்லா வளைச்சி உடம்ப வளைச்சி நல்லா செய்யணும்னு பயிற்சி எடுத்தேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு மேலே போய் யோகா செய்வேன். ஏதாச்சும் நல்லா டெய்லியும் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் அது எல்லாத்துக்குமே உடம்புக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க? அப்பா அம்மா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா அம்மா எப்போவுமே நீ இந்த இதை விட்டுறாத, நல்லா படித்து முன்னேறி வா, இதை விட நல்லா படிக்கணும் இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் வெற்றி பெற்றோன்னா எப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க? நல்லா வா, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு, இது நல்லா தான் பண்ணுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு. உங்களுக்கு பெயின் இருக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது பெயின் இருந்தால் நம்ம தான் பொறுத்து போய்க்கணும். நல்லா பண்ணோம்னா கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடங்கணும். அதோடு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வராது. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுட்டே பழகி வந்தால் தான் நம்ம செய்யணும். உங்கள் பேர்? இருபேஷ்பூர் கார்த்திக். என்ன படிக்கிறீங்க? நான் தர்ணி ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.